நோன்பு வைக்கும்போது உங்களுக்கு பசிக்காதா? பசிக்காதா? பசிக்காது. ஏன் பசிக்காது? புரியல. அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சிங்களா, அதனால உங்களுக்கு பசிக்காதா? அல்லாஹ் வேண்டி தாங்கிடுவோம். அல்லாஹ்க்கு வேண்டி தாங்கி நோன்பு வச்சிருவீங்க அப்படிதானே? போன ரமலான் பார்த்தீங்கன்னு அப்படி சொன்னால் நான் வந்து தஹஜ்ஜத் ஒரு நாள் எழுந்திருப்பேன், ஒரு நாள் எழுந்திருக்க மாட்டேன். இந்த ரமலான் பார்த்தீங்க அப்படி சொன்னால் முழுமையான முறையில் அதை பாதுகாக்கணும். அப்படி இந்த ரமலான் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கிறதே ஒரு பெரிய இறைவனுடைய ஒரு கிஃப்டாக தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ரமலான்லையும் வந்து சில நம்மள்ட்ட இருக்க சில விஷயங்கள், நல்ல விஷயங்களை நல்லபடியாக அதிகப்படுத்திக்கிறதும், சில விஷயங்கள் நமக்கு தெரியும் விடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், அது வந்து நம்மளால் விட முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து விடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். ரமலான் மாதங்கிறது வந்து வேணும் ஆடம்பரங்களும் உண்ணுவது உறங்குவது மட்டுமல்ல. இப்போ நிறைய நம்ம பார்த்தோம்னா 5 நேரம் தொழுகை நம்ம தொழணும், நோன்பு இருக்கணும். ஆனால் நிறைய நம்முடைய இஸ்லாமிய சமுதாய சகோதரிகளுமே நிறைய பேர் வந்து ஜவுளி கடைகள்லையும் நகை கடைகள்லையும் நம்ம நிரம்பி வழிகிறத பார்க்குறோம். அந்த நேரத்தை கூட நம்ம வந்து நல்லா பயன்படுத்திக்கிடணும். ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு. அது ஹிரா என்னும் மலை குகையில் இறங்கினது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அருளப்பட்டது. கடந்த வருடம் ரமதானுடைய மாதத்தில் சில திட்டங்கள்லாம் நம்ம தீட்டி வச்சிருப்போம், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சில காரணங்கள்னால அந்த அமல் நம்மளால் செய்ய முடியாமல் போயிருக்கும். அந்த அமலை நம்ம விட்டுறக்கூடாது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி ஏதாவது திட்டம் ஏதாவது வச்சிருக்கீங்க? கழிஞ்ச தடவை 30 நாள் நோம்புலையும் 15 நாள் தான் நோம்பு திறக்க பிள்ளைகளுக்கு இது பண்ணோம். இந்த தடவை 30 நாளும் நம்ம வீட்டு மேலே மாடியில் மதரசா நடக்குது. 30 நாளும் ஃபுல்லாக நோம்பு திறக்கிற ஏற்பாடு பண்ணணும்னு நியத்து வச்சிருக்கோம். எல்லாம் ஈத்திகாப் இருக்கிறது பள்ளியாசல்ல ஈத்திகாப் இருக்கிறதுல நியத்து இருக்குது. இன்ஷா அல்லாஹ் போன வருடத்தோட இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் எவ்வளோ தூரம் நம்ம அதிகமாக அமல்களை பெருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் பெருக்கணும். அது அல்லாஹ் அதுக்கு எல்லாருக்கும் அதுக்கூடிய இதை உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இப்போ 2 திவசம் முடிக்கலான்னு இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வேறு 30 நோம்பு பிடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்கிறது, இந்த மாதிரி மற்ற இபாதத்துகள், தொழுகை, இந்த மாதிரி அமல்கள் மூலமாக சிறப்பு செய்யணும். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். சரி, கடந்த வருஷம் ரமலானில் எவ்வளோ நோன்பு வச்சிங்க? 8 நோன்பு வச்சிங்களா? நோன்பு வைக்கும்போது உங்களுக்கு பசிக்காதா? பசிக்காதா? பசிக்காது. ஏன் பசிக்காது? அல்லாஹ்வுக்காக. புரியல. அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சிங்களா, அதனால உங்களுக்கு பசிக்காதா? சரி, வேறு என்னென்ன அமல்லாம் செய்வீங்க ரமலானுடைய மாதத்தில்? தொழுவேன், நோன்பு பிடிப்பேன். சரி, 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு எல்லாம் நோன்பு வைக்கணும், உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இல்லை, சில சமயம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் வேண்டி தாங்கிடுவோம். அல்லாஹ்க்கு வேண்டி தாங்கி நோன்பு வச்சிருவீங்க அப்படிதானே? ரமலான் மாதம் என்பது புனிதமான ஒரு மாதம். இந்த ரமலானுடைய நாளில் நம்ம 5 நேரம் தொழுகை தொழுது குர்ஆனை முழுமையாக ஓதி ஏழை எளியவருக்கு வாரி வழங்கி அந்த மாதத்தை நாம் சீரும் சிறப்புமாக கழிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். அது அன்னைக்கு பண்ண எல்லாமே குர்ஆன் ஓததாக இருந்தாலும் சரி தான், தொழுகையாக இருந்தாலும் சரி தான், இன்ன பிற வணக்கங்களாக இருந்தாலும் சரி தான், அதில் வந்து கண்டினியூஸாக வந்து மற்ற 11 மாதங்களையும் பண்ணணும். அதுக்குடைய இதை வந்து மக்களுக்கு கொஞ்சம் பயிற்சியாக இது பண்ணி வரும். அல்லாஹ் அந்த ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ்.